நல்லூரானுடைய கொடியேற்றத்தை வந்து பார்க்கறதுக்காக லட்சம் மக்கள் இன்றைய நாளில் வந்து ஆலய முன்றலில் வந்து நல்லூர் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கொடியேற்றம் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே சிதறு தேங்காய்கள் வந்து உடைக்கிற அந்த காட்சியை வந்து அங்கே இப்பொழுது கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கொடியேற்றம் வந்து இன்றைய நாளில் 10 மணிக்கு காலை வந்து 10 மணிக்கு வந்து கொடியேற்றம் வந்து இடம்பெற இருக்கின்றது. இப்போ வந்து நேரம் 8:30 மணிக்கிட்ட ஆகுது. ஆலயத்தினுடைய மேற்கு வாயிலூடாக வந்து நான் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து தடைகள் எல்லாம் வந்து போட்டு வழமை போல் வருஷம் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் வருஷம் செய்கிற விஷயம். அதிகளவான பக்தர்கள் இப்போ ஆலயத்தை நோக்கி வந்து படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய நாளில் நல்லூரானுடைய அந்த கொடியேற்றம் வந்து பார்க்குறதுக்காக அங்கே பாருங்கள், ஆலயத்தினுடைய மேற்கு வாயிலூடாக வந்து படையெடுக்கிற மக்களை வந்து பார்க்குறீர்கள். எவ்வளவு மக்கள் இப்போ வந்து போகிறாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் வந்து இருக்குது. அதுக்கு முதல் பாருங்கள் எவ்வளவு மக்கள் வந்து போய்க்கொண்டிருக்கான்னு சொல்லி. அது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, நல்லூரான் வந்து துவங்கினாலே எல்லாருக்கும் வந்து தெரியும். கச்சான் கடைகள், அதிக அளவிலான கச்சான் கடைகள் எல்லாம் இருக்கும். தேன்முறுக்கு கடைகள் இருக்கும். அப்படியாக தொடர்ச்சியாக எண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாத்திர கடைகள், விளையாட்டு சாமான் கடைகள், கவரிங் கடை, நகை கடைகள்னு சொல்லி ஏராளமான கடைகள் வந்து ஆலய வீதிகளில் வந்து குவியும். மக்கள் வந்து குவிவாங்க, பொருட்கள் எல்லாம் வந்து வாங்குவாங்க. ஓகே, தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் மேற்கு வாயிலில் வந்து அமையப்பட்டிருக்கிற இந்த நிழல் குடை, அதாவது இந்த பந்தலூடாக வந்து போகிறோம். பாருங்க, இது ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து இந்த நிழற்குடைகள் வந்து அமைக்கப்பட்டு, இந்த பாதுகாப்பு வேலிகள் வந்து அமைக்கப்பட்டு சிறப்பாக அந்த பக்தர்கள் வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த நிழற்குடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, இதில் புதிதாக மேலே வந்து இந்த நல்ல மஞ்சள் நிறத்தில் நல்ல கேடினெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆலயத்தினுடைய கிழக்கு வாயில் பகுதியினூடாக பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இப்போ நேரடியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, பெருந்திரளான மக்கள் ஆலயத்தை நோக்கி படையெடுக்கிற அந்த காட்சி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பாருங்க, நல்லூரானுடைய முன்றல்ல பாருங்க, அதிகாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முதலே வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திரளான பக்தர்கள் இங்கே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, கற்பூரங்கள் வந்து கொளுத்துறது, அது மட்டும் இல்லாமல் சிதற தேங்காய்கள் வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அந்த நிகழ்வுகளில் வந்து ஈடுபட்டு அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக ஆலயத்துக்கு உள்ளே வந்து நுழைகிற அந்த பக்தர்களை வந்து பார்க்குறீங்களா. பாருங்க, வரிசை கிரமமாக வந்து நின்று ஆலயத்துக்குள்ளே வந்து அந்த போகிற வந்து காட்சியை வந்து பார்க்குறீர்கள். நல்லூரானுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக அந்த பைரவர் ஆலயம் வந்து அமைந்திருக்கிற அந்த பகுதிக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். பாருங்க, அந்த கோபுரத்தினுடைய முன்னுடைய முழுமையான அழகு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நின்றா தெரியாது. நீங்கள் ஒரு பக்கமாக நின்றோம்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோபுரத்தில் அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக சாமியினுடைய ஒரு உருவம் வந்து இங்கே இணைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சி பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதன் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி பாருங்க, மின் விளக்குகள் வந்து பொருத்தப்பட்டு ஓம் முருகா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த ராஜ கோபுரம் ஒரு சிறப்பாக மின்னுகிற அந்த காட்சி இதில் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் கொடியேற்றல் வைபவத்துக்கான பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. நல்லூரானுடைய முன்றலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாள் அதிக அளவிலான சிதறு தேங்காய்களை வந்து குவிக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க, மக்கள் இன்றைக்கு முதல் நாள் நல்லபடியே அதிக அளவிலான மக்கள் இன்றைய நாளில் அந்த தேங்காய் உடைக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தினுடைய இந்த கொடிமரத்துக்கு முன்பு ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக பாருங்கள் இங்கேயே வந்து
மக்கள் வந்து இப்போ குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. கொடியேற்றல் வைபத்துக்காக முருகப்பெருமான் புறப்பட்டிருக்கிற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். கொடிச்சிலை சுமந்து செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்த்தீர்கள். அங்கே கொடியேற்றல் வைபத்துக்காக முருகப்பெருமான் அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அங்கே தங்கம் அதில் அங்கே புறப்பட்டு செல்லுகிற அந்த காட்சி கொடியேற்றத்துக்காக அங்கே கொடித்தம்பத்தை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். முருகப்பெருமான் அங்கே கொடித்தம்பம் முன்னே அங்கே சென்று கொடிச்சிலைக்கான பூஜைகள் வந்து இடம்பெறுகிற அந்த காட்சியை வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீர்கள் பாருங்க.
கொடியேற்றல் ஓயத்தை வந்து பார்க்குறதுக்காக பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் இந்த ஆலயம் முன்றில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாளில் இங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். கொடியேறி இப்போ நல்லூரானுக்கு வந்து சரியாக 10 மணிக்கு வந்து கொடியேறி இருக்குது. ஆலயம் முன்றல்ல அங்கே நிற்கிற பக்தர்களை வந்து பாருங்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக இன்றைய நாளில் இங்கே வந்துக்கிற அந்த காட்சியை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏராளமான பக்தர்கள் இங்கே நிற்கிற அந்த காட்சி. நல்லூரானுடைய கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக லட்சம் மக்கள் இன்றைய நாளில் வந்து ஆலய முன்றலில் வந்து திரண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். சரியாக 10 மணிக்கு இங்கே கொடியேற்றம் வந்து இடம்பெற்றுகிறது என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம் பாருங்கள். ஆலயம் முழுவதும் நிறைந்த மக்கள் இங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். கொடியேற்றம் நிறைவடைந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிக அளவிலான பக்தர்கள் இங்கே பாருங்கள் பிரதட்டை அடிக்கிற அந்த காட்சிகளையும் இதில் நீங்கள் நேரடியாகவே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏராளமான இளைஞர்கள் பக்தர்கள் இன்றைய நாளில் பாருங்க இங்கே பாருங்க ரோஹரா இங்கே பிரதட்டை அடிக்கிறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கே சிதறு தேங்காய்கள் வந்து உடைக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. ரோஹரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா. இங்கே பாருங்க கற்பூர ஜோதி எப்படி எரியுதுன்னு சொல்லி பாருங்க.
கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து 25 நாட்களும் அங்கே விழாக்கள் நடைபெறும் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். அந்த வகையிலே முன்னொரு காலத்தில் கிபி 1248ஆம் ஆண்டு நலமிகு யாழ்ப்பாண நகரி கட்டுவித்து நல்லை குலவிய கந்தவேட்கு கோயிலும் புரிவித்தான் என யாழ்ப்பாண வைபவ மாலை கூறுகின்றதல்லவா. ஆகவே யாழ்ப்பாண மன்னர் உடைய காலத்திலே சிங்கை நகர் என்ற பூநகரியில் இருந்த தலைநகரம் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த தலைநகரத்தை அவனுடைய மந்திரி புவனேகோபாவுக்கு உத்தரவு வழங்கி அந்த நல்லூர் பகுதியிலே ஒரு ஆலயத்தை அமைத்ததாக நாங்கள் வரலாறுகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் அந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய எல்லைக்காவல் கோயில்களாக யாழ்ப்பாணத்தினுடைய அந்த வடக்கு பகுதியிலே சட்டநாதர் சிவன் கோயிலும், கிழக்கு பகுதியிலே வேலுகந்த பிள்ளையார் ஆலயமும், மேற்கு பகுதியிலே வீரமாளியம்மன் ஆலயம், அதேபோல் நல்லூர் ஆலயத்தை சுற்றி சிறு சிறு ஆலயங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை போன்ற நூல்கள் மூலம் நாங்கள் இந்த விடயத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஆலயமானது 6ஆம் பராக்கிரமபாகுவினுடைய காலத்திலே அவனுடைய மந்திரியினாலே இடித்து தரமட்டமாக்கப்பட்ட செய்தியை நாங்கள் அறிகின்றோம். மீண்டும் அந்த இடித்து தரமட்டமாக்கிய அவனுடைய மந்திரி அந்த ஆலயத்தை அந்த இடத்திலே புனரமைத்ததாக வரலாறுகள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் அங்கே போர்த்துகேயர் படையெடுத்து அந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டார்கள். அதனுடைய எச்ச சொச்சங்கள் இப்பொழுதும் அந்த பகுதியிலே காணப்படுகின்றன. அந்த பகுதியிலே யமுனா பகர ஏரி காணப்படுகின்றது முத்திரை சந்தைக்கு அருகாமையில். அதற்கு அப்பால் மந்திரி மனை காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் தோரண வாயில் காணப்படுகின்ற காட்சிகளை நீங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக கண்டிருப்பீர்கள். இப்பொழுது காணப்படுகின்ற இந்த ஆலயத்தினுடைய அமைப்பானது ஒல்லாந்தருடைய பிற்பகுதியிலே ரகுநாத மாப்பான முதலியாரினாலே அமைக்கப்பட்டதாகும். இந்த ஆலயத்தை இந்த இடத்திலே குருக்கள் வளவு என்ற இடத்திலே ரகுநாத மாப்பான முதலியாரும் அவருடைய பரம்பரையினரும் தொடர்ந்து கட்டி காத்து வளர்த்து வருகின்றார்கள். சிறிய குடிசையிலே அமைத்து அந்த வேலை வைத்து வழிபட்ட ஆலயம் இப்பொழுது பிரம்மாண்டமாக 4 ராஜகோபுரங்களுடன் காணப்படுகின்ற காட்சிகளை நீங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா. இப்பொழுதும் அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு அருகாமையிலே வேல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய மடம் ஒன்றில் முதலாக அந்த இடத்திலே தான் ரகுநாத மாப்பான முதலியார் அவர்களும் அவருடைய குடும்பத்தவரும் அந்த ஆலயத்தை அமைத்ததாக நாங்கள் வரலாற்று செய்திகள் மூலம் அறிகின்றோம். நேற்றைய தினம் அந்த ரகுநாத மாப்பான முதலியாரினால் அமைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தினுடைய வாயிலிலே காணப்படுகின்ற ராஜகோபுரம் அங்கே புனரமைப்பு செய்யப்பட்டு அங்கே 6 முகங்களுடன் கூடிய முருகப்பெருமானுடைய அந்த சிலைகள் அங்கே வைக்கப்பட்டன. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் அந்த ராஜகோபுரத்திலே உற்று நோக்கினால் தெரியும். இப்பொழுது அந்த ஆலயம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. ஈழத்தமிழர் வரலாற்றிலே சைவ சமயத்தையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்கின்ற பெருமை நல்லூர் காந்த பெருமானுக்கு உண்டு. இந்த ஆலயத்திலே நேரகாலம் தவறாத பூஜைகள் நடைபெறும். ₹1 டிக்கெட்டுடன் அர்ச்சனைகள் நடைபெறும். அங்கே ஒவ்வொரு நிமிடமும் பொன்னாக கருதப்படும். நேரத்தின் அருமை இந்த ஆலயத்தில் வந்தால் விளங்கும். இதேபோல யாழ்ப்பாணத்திலே உள்ள ஆலயங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் உலகெங்கும் காணப்படுகின்ற சைவ ஆலயங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. ஏனெனில் நேரகாலம் தவறாத பூஜை வழிபாடுகளும் மந்திர தந்திரங்களாலே அங்கே வழிபடுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்று கொடியேற்ற நிகழ்விலே கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லோருக்கும் நல்ல கந்தப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். அதேபோல் இந்த ஆலயத்துக்கு வர முடியாத அடியவர்கள் எல்லோரும் இப்பொழுது விரதம் பூண்டு வீடுகளில் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஒலிகளை பதிவு செய்து இந்த காட்சிப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய திருவிழா கிடைக்க வேண்டும், எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.